1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்து இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதமான சூட்டில் அழகாக இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இதை பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி அழகாக வச்சுக்கிறேன். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் தூளெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுட்டோம். திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். திட்டமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். போட்டாச்சு 2 பச்சை மிளகாய் அளவுக்கு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த வெண்ணெயில் பொடியாக நறுக்கி வச்சா நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா இது பொன்னிறமாக ஆகட்டும். இந்த புளி கரைச்சி வச்சிருந்தல தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோம். தக்காளி பழத்தை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை போட்டுட்டு இதை அப்படியே கையால் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே கையால் ஒரு எண்ணெய் அழகாக பொன்னிறமாக இது வதங்கிட்டு கலந்து வச்சிருந்தாலும் இந்த மசாலா, தூள், புளி, வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி பழம் கலந்து வச்சோம். அந்த கலவையை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை அழகாக ஒரு கிண்டிக்கலாம். உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எதனா ஒரு வத்தல், மணத்தக்காளி வத்தல் இல்லை இந்த வத்தல் சேர்த்துக்கணும். போதும். பாருங்கள், நல்லா அழகாக எண்ணெயில் இதை பொரிச்சிட்டோம். குழம்பு நல்லா கொச்சி வருது. புளியோட பச்சை வாசனை, தூளோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூப்பரான, சுவையான, அழகான, ஆரோக்கியமான ஒரு எளிமையான முறையில் ஒரு வத்த குழம்பு வச்சுட்டோம். பொடி செஞ்சு வச்சிருந்தால வெந்தயத்தூள், அரைத்து பொடி பண்ண வெந்தய பொடி நெய்க்கு எடுத்து இதில் அழகாக போட்டுக்கோ. ரொம்ப நல்லது இந்த வெந்தயம் வாசனை. வெந்தயத்தை இது போல் வறுத்து ஃபைனலாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா. பாருங்கள், வெந்தய பொடி பண்ணி போட்டுக்கிறோம். அந்த வத்தல் தாளித்து போட்டுக்கிறோம். ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன்னு நெய் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு எண்ணெய் சூப்பராக வருது. பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி பாருங்கள், எங்கே போடுங்க, எங்கே பூண்டு இருக்கிற இடமே சின்ன வெங்காயம்லாம் நல்லா அழகாக பாருங்கள். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அழகாக வந்துடுது. எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். முக்கியமான வத்த குழம்பு செஞ்சிட்டோம். வச்சு கல்யாண வீட்டு கார குழம்பு செஞ்சுட்டோம். வெந்தயத்தெல்லாம் பொடி பண்ணி என்ன அழகாக செஞ்சுக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச கல்யாண வீட்டு கார குழம்பு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.